நீங்க எடுக்கிற எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுல வந்து கொஞ்சம் ஒரு பொறுமையோடு நீங்க கையாண்டு பண்ணியாச்சு அப்படின்னா டெஃபினட்டா அதுல வந்து ரிசல்ட் இருக்கும். அவசரமா சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு பண்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து அது அவுட்புட் வந்து பெரிய லெவலில் நமக்கு கிடைக்க சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு பிராண்ட் நீங்க கிரியேட் பண்றீங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உங்களுடைய தெரிஞ்ச விஷயத்த நீங்க வந்து ஒரு ப்ரொமோட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. எல்லாமே வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே 6 மாசத்துல நடந்துடணும், 2 மாசத்துல நடந்துடணும், 1 வருஷத்துக்குள்ளே நான் வந்துட்டு எல்லாமே வந்து பெருசாயிடணும் அப்படிங்கறத நீங்க வந்து ஈஸியா ஒரு கால்குலேஷன் பண்ணி இறங்குறீங்க. அதுதான் தப்பான விஷயம். புரியுதுங்களா? சோ வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு விஷயம் நீங்க எடுத்து வைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பீரியட் ஆஃப் டைம் இருக்கு. அதோட எக்ஸிகியூஷன்ஸ், அது வந்து அது ப்ரோமோட் ஆகி வெளியே வரக்கூடிய டைம்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ஸ் இருக்கு. இதுல யாருக்கெல்லாம் பொறுமை இருக்கோ அவங்க வந்து வெயிட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா அதோடைய பிசினஸ் ரைஸ் பண்றாங்க. சில பர்சன்ஸ்க்கு வந்து பொறுமை அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து அதை லூஸ் பண்றாங்க.